ஏதோ ஒரு தனி நபர் அவன் திமுகவின் உறுப்பினராக கூட இருக்கலாம், நான் குறை சொல்லவில்லை. ஆனா அவன் திமுக மந்திரிகளோட இல்ல மற்ற முக்கியமான விஐபியோட புகைப்படம் இருந்தான் என்பதற்காக விசாரணை முடிவதற்குள் நாம் ஒருவர் மீது கை நீட்டி ஒரு அபாண்ட பழி, அதுவும் ஒரு கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவியை, அது இரவு நேரத்தில் அவரை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு கடந்திருப்பதாக தற்போது மருத்துவ அறிக்கைகளும் தெரிவிக்கிறது. உயர்நீதிமன்றங்கள் கூட மிக கடுமையான நடவடிக்கைகள் இறங்கியிருக்கிறார்கள். தனி குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைக்கு போர்க்கால அடிப்படையில் உத்தரவிடப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் அரசியல் காரணங்களுக்காக நாம் எவர் ஒருவர் மீதும் பழியை எடுத்த உடனேயே நாம் போட்டுவிடக்கூடாது. இதில் ரொம்ப நிதானமாக இதை கையாள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு புரிதல். அதற்காக நான் திமுகவுக்கோ திமுக அமைச்சருக்கோ நான் வக்காலத்து வாங்குகிறேன் என்பது அல்ல. ஒருவேளை திமுக உறுப்பினராக இருக்கிற அவன் திமுகவை சார்ந்தவர்களுக்கும் இதற்கு தொடர்பு இருக்கும் என்று விசாரணையில் தெரிய வந்தால் அவர் இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை.